ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப சூப்பரா இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ஹாப்பி தமிழ் நியூ இயர். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் வந்து சூப்பரா செலிப்ரேட் பண்ணிருப்பீங்க. எல்லார் வீட்லயும் சாமி கும்பிட்டுருப்பீங்க, கோயிலெல்லாம் போயிருப்பீங்க. எங்கள் மாதிரி புது ட்ரெஸ்லாம் போட்டிருப்பீங்க. எங்களோட அவுட்ஃபிட்ஸ் எப்படி இருக்கு? இது எப்படிடா இருக்கு? சூப்பராக இருக்குது ஜெயிதா. ஓகே காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், செம்ம ஃபன்னாக இருக்கும். நாங்கள் இப்போ வந்து எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு மார்னிங்கே வந்து எந்திரிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து ஃப்ரெஷ் ஆகி ரெடி ஆகிட்டோம். எங்கே போகிறோம்? அது வந்து வழக்கம் போல் ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ விட்டோம். எல்லாருமே கமெண்ட்ல கேட்குறாங்க ஜீதா, எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டே தான் இருப்பீங்களா அப்படின்னு. ஆக்சுவலாக நம்ம மட்டும் தானே காஞ்சிபுரம்ல இருக்கோம். நம்ம சுற்றி உள்ளவங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே, க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஊரில் இருக்காங்க. அப்படின்றப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சின்ன சின்ன விஷயம் அப்படின்னாலுமே அவங்களோட சேர்ந்து இருக்கணும் தானே ஆசைப்படுவோம். அதனால தான் வந்து நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கோம். நம்ம வீட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கிறது மாதிரி தெரியுது. நம்ம வீட்டில் மட்டும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ண முடியாதுல்ல, எல்லாரோடய சேர்ந்து இருக்கணும். அதனால இங்கேயும் நாங்கள் மாற்றி மாற்றி போயிட்டு இருக்கோம். பயங்கர ட்ராவல், இது இடையில வேலை, யூடியூப், இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்குது. பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் அப்படி தான் தெரியும். என்னையவே கேட்குறாங்க, என்னடா நீங்கள் டயர்டே ஆக மாட்டீங்க? அர்ஜுனுக்கும் இதே தான், நீ டயர்டே ஆக மாட்டியாடான்ட்டு. பயங்கர டயர்டாகும். ஒரு நாள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்துருவோம், திரும்ப பழைய மாதிரி ரொட்டீனுக்கு வந்துடுவோம். என்ன விட்டோம்? ஏன்னா சாமியெல்லாம் கும்பிட்டீங்களா? சாமி கும்பிட்டாச்சு. எப்படிடா இருக்கு? சூப்பராக இருக்கு ஜீதா. மாம்பழம் மாதிரி மஞ்சள் கலராக இருக்குல்ல, அதுக்கு சொன்னேன். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், எங்கள் அம்மா காலையிலே சாமி கும்பிட்டாங்க. நாங்கள் வந்து இப்போ கிளம்புறதுனால எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். இன்னைக்கு வந்து முக்கணிகள் வச்சு, அந்த முக்கணிகள் வந்து எந்திரிச்சு வந்தோடனே கண்ணாடியில் அந்த கனிகள் எல்லாம் முழிக்கணும். அதே மாதிரி நகையெல்லாம் சாமிக்கு வச்சுட்டு, நம்ம வெள்ளி தங்கம் எல்லாத்தையும் வச்சுட்டு, பணம்லாம் வச்சு, இந்த பாருங்க கண்ணாடிலாம் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ எந்திரிச்ச உடனே கண்ணாடியில் தான் ஃபஸ்ட்டு வந்து மூஞ்சி பார்க்கணும். எஸ், மூஞ்சி பார்க்கணும். நான் தான் வேகமாக வந்துருச்சு வந்து மூஞ்சி பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அத்தை அர்ஜுன்லாம் முழிக்கவே இல்லை. நீ யார் மூஞ்சிலடா முழிச்ச? ஓ மூஞ்சில தான். சரி, நல்லதே நடக்கட்டும். ஆதிராவா, ஆதிரா வச்சுட்டீங்களா சார்? வச்சுட்டு வை வை வச்சுட்டு வச்சிருக்கியா? சூப்பர்ப்பா. யார் வச்சு விட்டா? அவ்வா அதானே பார்த்தா, நீயே வச்சுக்கிட்டே நினச்சேன். படிக்கிறியாப்பா? என்ன படிக்கிற? சரி வா போகலாமா, ஊருக்கு போகலாமா? வா போகலாம், வா போகலாம் போகலாம், ஊருக்கு போகலாமா? என்ன பண்ணுற? பேக்கில் வைக்கிறியா? வை வை வை. வா, டைம் ஆயிடுச்சு. பேக்கில் வச்சுட்டு வா. பேக்கில் வச்சுருங்க. வச்சிரு. ஏன் வைக்கிற மாதிரியே போனா? என்னப்பா சொல்லாமே கூட்டு வந்துட்டேன்? ஆமாம், ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இந்த கோயிலுக்கு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க. ஸோ அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இது வந்து பழைய சீவரம் அதானே? அதாவது காஞ்சிபுரம்ன்றது வந்து காஞ்சி எதுடா? ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி டெம்பிள். இது வந்து கரெக்டாக அந்த பழைய சீவரம் இந்த டேர்னிங்கிட்ட இருக்குது. மலை கோயில் மாதிரி இருக்குது. சின்ன கோயில், சின்ன ஹைட்டு தான், ரொம்ப பெரிய மலைலாம் இல்லை, சின்ன ஹைட்டு தான். ஸோ எங்கள் அம்மா போகிறப்பெல்லாம் ஒவ்வொரு வாட்டி இந்த கோயில் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நியூ இயர் எதுமா இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். சர்ப்ரைஸ். எப்படிம்மா? சூப்பர்.
ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ரொம்ப வருஷம் 2 வருஷமாக வந்து இந்த வழியில் தான் போகிறோம். அத்தையும் அர்ஜுனும் நானுமே சொல்லுவேன் இந்த கோயில் போயிட்டு வரலான்னு. மேலே இருக்க சாமியை மட்டும் கும்பிட்டு போயிடுவோம். ஸோ இன்றைக்கி தான் ஒரு நல்ல நாள், அது மாதிரி இந்த கோயிலுக்கு வந்துருக்கோம். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. உள்ளே போய் பார்த்தோம்னா எப்படி கும்பலாக இருக்கா என்னன்னு தெரியும். இப்போலாம் மட்டும் நேரங்கள் கழித்து நல்ல செம்மையாக அலங்காரம் பண்ணி நல்லா இருந்தாங்க. இங்கிட்டு வந்துருவாரு. ஆதிரா நீ நல்லா கும்பிட்டியா? ஆதிரா சாமி கும்பிட்டியா? என்னது எப்படி சாமி கும்பிட்ட? அது கும்பிட்டேன். உப்பு அவங்க கல்கண்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பா கொஞ்சம் கொடுப்பா. ஒண்ணுதான் தருவியா? சரி ஜீவிதா, சாட்டிஸ்ஃபைடா இன்னைக்கு? ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். இந்த மாதிரி கோயிலுக்குலாம் வந்து மார்னிங்கே வந்து ஒரு குட் வைப்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த வருஷம் வந்து இன்னும் நல்லா வந்து போகணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காகவும் வேண்டியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் நல்லாயிருக்கும். இப்படி நானும் ஜீவிதம் ஒரே மாதிரி சொன்னோம். கீழே இருக்க சாமி வந்து கும்பிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 160 ஸ்டெப்ஸு மேலே போனால் சிவன் கோயில் வந்து ஒரு சிவன் கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதை நம்பி நாங்கள் வந்துட்டோம். ரொம்ப மலை மேலே இருக்கு. 150 படினாலுமே கணக்கு தானடா. ஆதிராங்க வேற ஆதிரா அவங்க படி ஏறிட்டு இருக்காங்க. வாப்பா ஏறிச்சுக்கோ. ஓகே அப்பாவும் பிள்ளையும் மேலே போயிட்டு இருக்காங்க. நான் நடந்துட்டு இருக்கேன். புட்டோ என்ன ஜாலியாக போயிட்டு இருக்கீங்க? போக ஒரு மாதிரி டேப்பரா இருக்குடி. டேப்பரா இருக்கா? நாக்கு தள்ளுது. ஆதிரா பத்தியா உட்காந்துருக்க போ சார். ஆமா, இவன் நடக்க வச்சு கூட்டி போனேன். இவன் நடக்கக்குள்ளேயும் வெயில் சுட்டரிச்சிரும்னு நினைக்கிறேன். ஓகே போயிட்டு வாங்க. ஆதிரா பாய். அங்கேருந்து காட்டுறது பார்த்தீங்களா? ஓகே, ஒரு வழியாக நாங்கள் வந்துட்டோம் மேலே. அத்தை நடக்க முடியாமல் நடக்கிறேன். அப்பாவும் பிள்ளையும் போயிட்டாங்க அங்கே. நம்ம ஒரு வழியாக மேலே வந்தாச்சு. அங்கே ஒரே ஒரு கோயில், அந்த கோயில் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கோம், சிவன் கோயில். ஸோ அங்கே பார்த்துட்டு நம்ம மறுபடியும் இறங்கிடலாம். நாங்கள் படிக்கட்டில் ஏறி வந்தோம். டேரெக்டாகவே பார்த்திங்கன்னா கார்லேருந்து மேலே ஏறி வரலாமா. திடீர்னு லாக்கில் இருந்துச்சுன்னா முடியாது. ஸோ அதனால் நாங்கள் படியிலே ஏறி வந்துட்டோம். அதனால தான் இவ்வளோ மூச்சு வாங்குது. என்ன மட்டும் செம்ம சூடு இல்லை, கொதிக்குது காலு. கொதின்னு கொதிக்குதா? ஸோ வந்து இங்கே மேலே இருக்க சிவனையும் பார்த்து நாங்கள் வந்து சாமி கும்பிட்டாச்சு. படியெல்லாம் குட்டி படி தான், ஏறுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த வெயில் மட்டும் அடிக்காமல் இருந்தால் இவ்வளோ எனர்ஜி லாஸ் ஆகிருக்காது. பயங்கர வெயில். ஆல்மோஸ்ட் அப்பா இப்போ தான் கொஞ்சம் குளிர் காற்று வருது. என்ன விட்டோம் சாமி கும்பிட்டாச்சுல, ரொம்ப வந்து ஃபீலிங் பிளஸ்டாக இருக்குது. அதே மாதிரி ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. கோயிலெலாம் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்தோம்ல திரும்ப. ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்ப கோயில் நல்லாயிருக்கு. என்ன ஜீவிதா சொன்னா நடக்காதா? ஆனால் நீ என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியும். என்னம்மா சொன்னா? ஆதிரா அழுகவே கூடாதுப்பா. ஆதிரா வா ஆதிராவால தான் எல்லாருக்குமே டார்ச்சர். அழுகலாம், குழந்தை மாதிரி எழுத சவுண்டு கேட்குது. ஓகே கைஸ், இந்த மாதிரி மலை மேலே வந்து கல் அடுக்கி வச்சுட்டு போனோம்னா நம்ம வீடு கட்டுவோமா? ஆல்ரெடி நான் வந்து திருப்பதியில் அடுக்கினேன். திருப்பதியில் ஒரு டைம் அடுக்கினேன். பழனிலையும் அடுக்கினேன். அந்த டயத்தில் வந்து நாங்கள் வீடு கட்டிட்டோம். அது அது வந்து ஒரு மூட நம்பிக்கையா இல்லை நடக்குதானு தெரியல. நான் மறுபடியும் இன்னொரு கல் கட்ட. ஆக்சுவலாக நீ சொல்கிற விஷயம் தான். ஒரு விஷயத்த மனசில் நினச்சி மனசார நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது நடக்கும்னு சொல்லல. அந்த மாதிரி தான் இப்போ வந்து நான் வந்து கல் அடுக்கி வைக்க போகிறேன். அடுக்கி வச்சுட்டு நம்ம அடுத்த வீடு கட்டுவோம். இவங்க எங்கே உட்காந்துருக்காங்க? ஏங்க எந்திரிங்க. ஆதிரா போயிட்டே இருக்கானே. நல்லா இருக்கும் சுமார் வரணுமா? இந்தா நீ ஒருத்தவங்க கட்டினதுலேருந்து எடுக்காம கீழே கிடக்கிறதுல எடுத்து நீ எடுத்து இப்படி வச்சு. அது என்ன சாமி சாப்பிட்ற? அக்கா என்ன தொட்டுக்கல சாமி இருக்கா?
ஓகே கைஸ், ஏதோ சம்பவம் பண்ணிட்டாங்க. பெரிய கும்பலாக இங்கே இருக்குது, பயங்கரமான டிராஃபிக்கு. என்னன்னு தெரியல, இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் என்னன்னு. நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு என்னங்கிறத காட்டுறேன். காரே கவுந்துருச்சு. என்ன ஜீவிதா இப்படி ஆக்சிடென்ட்? ஐயோ படபடன்னு வருது எனக்கு. ஆனா கேஎல் வண்டி ஒன்று போச்சுல, கேரளா உட்கார வண்டி சொன்னேன்னு சொல்ல என்ன பிரச்சனை? விஜயும் அவன் பங்குக்கு ஸ்ட்ரைட் ஆக்கிட்டான். ஆனாலும் இப்படி ஒவ்வொரு சப்புக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கு. நேரா இருக்கணும்னா மேனுஃபேக்சரிங் என்னப்பாச்சு? என்னாச்சு? ஓஹோ ஓட்டடா, இது இப்படி பாக்குது பாரு, ஓட்டையா இருக்கு போல. அதுக்கு என்னடி பண்றது? கேப் தெரியுதுல்ல கிச்சன் டைப்ல, இங்க பாருங்க இந்த சைடுல தெரியுதுல்ல, அத பார்த்து பார்த்து அழியாம பார்க்காம இருக்கியா? இது ஃபுல்லா கவர்ல தானே தெரிஞ்சு, கவர் பண்ணில இருந்துச்சு. ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் தானே தெரியும். சிக்கல்லாம் எங்களுக்கு தான் வரணுமா? ஓகே காய்ஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருச்சி நெருங்கிட்டோம். வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட்டு. பார்த்தா நாங்க சாப்பிட்டு ஒரு கொஞ்சம் தூரம் தானே வந்து கொஞ்சம் புகை கருகருன்னு புகை வந்துச்சு. என்னடா நான் அப்பயே நினச்சேன் ஏதோ பெரிய சம்பவம் ஆயிடுச்சு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா தலை குப்புற கிடக்கு காரு. கர்நாடகாக்காரங்க போல் ஃபேமிலியாக வந்திருப்பாங்க. ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. செம்மடி அவங்களுக்கு மண்டை உடஞ்சி ஊத்துது. எத்தனை பேர் இருந்தாங்கலாம் தெரியல. ஒரே ஒரு லேடி தான் வெளியில இருந்தாங்க. காருக்குள்ள யாரும் இருந்தாங்களா என்ன அப்படின்னா எந்த டீட்டெயிலுமே தெரியல. பார்த்தே ஒரு மாதிரி மனசு ரொம்ப சங்கட்டமா போயிடுச்சு. நல்ல ஒரு கோயிலுக்குலாம் போயிட்டு எல்லாரும் நல்லா இருக்கும் வேண்டிட்டு வந்து இப்படி வெளியில பார்க்குறப்ப இப்படி இருந்தோன்னா ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. நார்மலாக எனக்கு பிளட்டை பார்த்தாவே சிவரிங் ஆகும். நிறைய பிளட்டு ரோட்டில் ஊற்றி கிடந்தோன்னே ஒரு மாதிரி சங்கட்டமாக போயிடுச்சு. நீங்களுமே பார்த்தீங்கன்னா ரோட்லலாம் ரொம்ப சேஃபாக போங்க, சீட் பெல்ட் போட்டுங்க. மிட் நைட் வந்து ட்ராவலை வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கோங்க. மிட் நைட்டு வர மாதிரி இருந்தால் கம்ப்ளீட்டாக வண்டியை வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டிடுங்க. தூங்கிடுங்க. என்ன மாதிரி இப்படி தூங்கிக்கிட்டே ஓட்டாதீங்க. சும்மா தானே. நான்லாம் சங்கடமே பட மாட்டேன். எனக்கு தூக்கம் வந்துருச்சுன்னா நிறுத்தி தூங்கிட்டு தான் போவேன். நாங்க விடியெல்லாம் ஒரு இடத்துல நிப்பாட்டி தூங்கிட்டு அடுத்த காலையில எல்லாம் விடிஞ்செல்லாம் போயிருக்கோம். ஸோ அது மாதிரி ரோட்ல வந்து ரொம்ப சேஃபா போங்க. நீங்க சேஃபா போனாலும் ஒரு சில ஜந்துக்கள் வந்து வருவாங்களான்னு தெரியாது. சேஃபா இருந்துக்கிறதுங்கிறது வந்து நமக்கு நல்லது. ஸோ கைஸ், இந்த வீடியோ வந்து நம்ம நியூ இயர்க்கு செலிப்ரேட் பண்ணது, அப்புறம் கோயிலுக்கு போனது, கோயிலேருந்து திருச்சிக்கு வந்தது தான் இந்த வீடியோ. ஸோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம ஜூஜி vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச். பாய்.